Hey guys, RRB Group D 2025 ஓட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ் ரிப்பீட்டர்ஸ் ரெண்டு பேருமே வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டாக இப்போ இருக்க டைம் பீரியடில் பிகினர்ஸ் இப்போ இருக்க டைம் பீரியடில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலுமே கூட கண்டிப்பாக வந்து உங்களோட கட் ஆஃப்குள்ளே உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ என்னோட வீடியோ போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டியாக இருக்கட்டும் இல்லை என்டிபிசியாக இருக்கட்டும் உங்களோட ப்ரிப்பரேஷன் லெவல் எந்த இதில் இருக்குது ஸ்டேஜில் இருக்குன்னு கேட்கும்போது மோஸ்ட் ஆஃப் த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நாட் எட் ஸ்டார்டட் பிகினர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அவங்களுக்காக நான் இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி என்னோட சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணேன் அப்படிங்கிறத தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் கைஸ். ஸோ பிகினர்ஸ் ரிப்பீட்டர் ரெண்டு பேருமே இருப்பீங்க. ரிப்பீட்டருக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் லாஸ்ட் மினிட்ல இது மாதிரி நீங்கள் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாமல் கொஞ்சம் வந்து நீங்கள் இதை ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. பட் பிகினர்ஸ் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் தென் வந்து உங்களுக்கு செக்ஷன் வைஸாக என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அந்த சப்ஜெக்ட்குள்ளே இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பெஸ்ட் புக் இந்த எக்ஸாமுக்கு என்ன புக் வந்து இப்போ ஃபாலோ பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸை தான் நான் இது உள்ள வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்ஆர்பி குரூப் டியோட எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துக்கலாம். இது எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் இதில் நான் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். உங்களுக்கு எக்ஸாம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் இருக்குது. சரிங்களா? அதாவது 1 hour 30 minutes உங்களுக்கு எக்ஸாமோட டியூரேஷன் வருது. சரிங்களா? ஜென்ரல் சயின்ஸ்னு உங்களுக்கு இதில் செப்பரேட்டாக கொடுக்குறாங்க. ஜென்ரல் சயின்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ்னு தனித்தனியாக கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 25 கொஷின், மேக்ஸ்லேருந்து 25, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து ரீசனிங்ல இருந்து 30 கொஷின் அண்ட் தென் ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபைர்ஸ் இதில் இருந்து 20. ஸோ அப்போ கரண்ட் அஃபைர்ஸை இது கூடவே இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ்னு பார்த்தீங்கன்னா 100. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் உங்களுக்கு வந்து 1/3 இருக்கும் ஃபார் ஈச் ராங் ஆன்சர். ஸோ தெரிஞ்சால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள், தெரியலனா ஸ்கிப் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ என்டிபிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, மேக்ஸில் நீங்கள் சிலபஸ் கவர் பண்ணிட்டீங்க, ரீசனிங் பண்ணிட்டு இருக்கீங்க, படிச்சிட்டீங்க அப்படின்னும் போது நீங்கள் ஸ்கோர் பண்ண வேண்டிய ஒரு ஏரியாவே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸும் இந்த இன்டெலிஜென்ஸ் அதாவது ரீசனிங் இது ரெண்டு வந்து ஸ்கோரிங் ஏரியா. ஸோ நம்மள ஜிஏலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸோ நம்ம வந்து டாபிக் வைஸ் எல்லாமே படித்தா தான் பண்ண முடியும். இங்கே நீங்கள் ஸ்டெப்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க, மேக்ஸில் ஃபார்முலாஸ் நல்லா வந்து பர்ஃபெக்டாக அங்கே வந்து கொடுத்துருக்கீங்கன்னும் போது கண்டிப்பாக ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஆன்சர் கரெக்டாக இருந்தால் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ரீசனிங்லேயும் கான்செப்ட் உங்களுக்கு அங்கே புரியுது, உங்களோட லாஜிக்கல் திங்கிங் லெவல் வந்து அங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுவுமே நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே பண்ணுறீங்கன்னும் போது இதையுமே நம்ம ஃபுல் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். நம்மளுக்கு மார்க்ஸ் வந்து இங்கே மைனஸ் ஆகுங்கிறதே கிடையாது. எப்போ அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட் புரியும் போது. சரிங்களா? ஸோ இதில் டாபிக்ஸ் வந்து நம்ம என்னென்ன கவர் பண்ணணும், இப்போ அதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட் ரீசனிங் இருக்குது. இது வந்து ஜிஎஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஜென்ரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் தென் பயாலஜி. சரிங்களா? ஸோ மேக்ஸையும் ரீசனிங்கும் நீங்கள் வந்து அவுட் ஆஃப் இதில் வந்து 30க்கு ஒரு 25+ எய்ம் பண்ணுங்க. இதில் 25க்கு முடிஞ்சா 25 to 25 அப்படி இல்லைனா 20 + 2 25 கண்டிப்பாக வந்து ஸ்கோர் பண்ணலாம் குரூப் டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஜென்ரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சிபிஎஸ்சி பேட்டர்ன் 10th என்சிஆர்டியை படிச்சுக்கோங்க, 9th and 10th. சரிங்களா? சப்ஜெக்ட்ஸ் அடுத்தது ஜியாகிரஃபி, இது வரைக்கும் ஒரு செட் ஆஃப் சப்ஜெக்டை வச்சுக்கோங்க. ஜியாகிரஃபி, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஜிகே, கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஜிஏலையும் கரண்ட் அஃபேர்ஸ்லையும் கவர் ஆகிற சப்ஜெக்ட் இது. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு நான் ப்ரீவியஸ்ல சொன்ன மாதிரி ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 25 கொஷின், மேக்ஸ்லேருந்து 25 கொஷின், ரீசனிங்லேருந்து 30 கொஷின். ஸோ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 + 30 80 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இந்த 3 டாபிக்ஸ்லேருந்து கவர் ஆகுது, 3 செக்ஷன்லேருந்து கவர் ஆகுது. நான் ஜிஏவோ கரண்ட் அஃபேர்ஸையும் சேர்க்க கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போ இதில் இந்த 80 மார்க்ஸில் கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இந்த மேக்ஸையும் ரீசனிங்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் 100% ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஸ்கோர் பண்ண முடியும். ஜென்ரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபிசிக்ஸில் வந்து இந்த லைட் ஃபோர்ஸ் ஒர்க். சரிங்களா? கெமிஸ்ட்ரியில் வந்து ஆசிட் பேஸ் சால்ட் இருக்குது. ஓகே, நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அது எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். பயாலஜியில் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஆஃப் லைஃப் அது எல்லாமே உங்களுக்கு வந்து பயாலஜியில் கவர் ஆகிடும். இது மூணையுமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இது உங்களுக்கு ஜென்ரல் சயின்ஸ்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இதுலேருந்து மட்டும்தான் கொஷின் கேட்பாங்க. லூசன்ட் புக்கை படிச்சுடுங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ப்ளஸ் 9th 10th சிபிஎஸ்சி உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா 9th 10th சிபிஎஸ்சியும் பார்த்துடுங்க. கண்டிப்பாக வந்து 25 கொஷின்ஸ் நீங்கள் இதில் அட்டன் பண்ணுவீங்க. ஜிஏ அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் நம்மளால் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அண்ட் அதுவும் இல்லாமல் இதில் 20 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்க. கரெக்டுங்களா? 20 மார்க்ஸ் கேட்குறாங்க.
ஸோ அப்போ இது 3மே நீங்க கவர் பண்ணிட்டீங்கன்னும் போது லாஸ்ட் ஆப்ஷனா ஜிஏ அண்ட் சிஏக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சரிங்களா? இது சப்ஜெக்ட் ஓரியன்டா நீங்க ப்ரையாரிட்டி வைஸ் வந்து இப்படி ஃபோக்கஸ் பண்ணுங்க. ப்ரையாரிட்டி வைஸ் மேக்ஸ், ரீசனிங் அண்ட் தென் ஜென்ரல் சயின்ஸ். அதுக்கப்புறமா உங்களுக்கு டைம் இருக்கு, இதெல்லாமே நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது இந்த டாபிக்ஸ்குள்ள வாங்க. இது நீங்க ஸ்கிப் பண்ணணும்னு நான் சொல்ல கிடையாது. டைம் இருக்கு அண்ட் ஆல்சோ வந்து நீங்க இதை படிச்சிட்டீங்கன்னும் போது இதையும் சேர்த்து நீங்க கவர் பண்ணிடுங்க. சரிங்களா? இதுலயுமே என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியுங்கிறத சிலபஸ் ஓரியன்டா நீங்க கவர் பண்ணாம இன்னொரு வே இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. நான் அது என்ன லாஸ்டா சொல்றேன். அடுத்து டைம் டு ஸ்பெண்ட். இப்போ ஒர்க்கிங் அஸ்பைரன்ஸ் இருப்பீங்க, ஃபுல் டைமா படிக்கிறவங்க இருப்பீங்க, ரிப்பீட்டர்ஸ். ஃபுல் டைமா படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நீங்க வந்து 8 to 9 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். குரூப் டிக்குன்னு கிடையாது. என்டிபிசிக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க குரூப் டி கவர் ஆயிடும். ஸோ ஒர்க்கிங் அஸ்பைரன்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிஎஸ்க்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணும், ஆப்டிடியூட். ஜிஎஸ்க்கு மேக்ஸிமம் ஜென்ரல் சயின்ஸ், இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு கண்டிப்பா வந்து ஒரு 2 hours ஆச்சும் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் 2.5ல இருந்து 3 hours ஸ்பெண்ட் பண்ணுங்க. டெய்லி ஒரு டாபிக் ப்ளஸ் அதோட ரிவிஷன். டாபிக் கவர் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வந்து அதை ரிவைஸ் பண்ணுங்க, அடுத்து வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நான் சிலபஸ் ஓரியன்டா இது வரைக்கும் படிச்சதே கிடையாது. நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை மட்டும் தான் இப்போ வரைக்கும் ரீசனிங்கில் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளஸ் வந்து டெஸ்ட் புக்கில் டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொடுப்பேன். அண்ட் என்கிட்ட வந்து ஹார்ட் காப்பி புக்ஸில் ரீசனிங்க்கு இது வரைக்கும் வந்து நான் புக் எதுவும் வாங்க கிடையாது. ஒரே ஒரு புக்கு மட்டும் இருக்குது. அதில் வந்து நான் டாபிக் வைஸாக கவர் பண்ணுவேன். அதுவுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது தான். சிலபஸ் ஓரியன்டாக நான் கிளாஸ் கவனிக்கிறது அது இது வரைக்கும் நான் ரீசனிங்கில் பண்ணதே கிடையாது. பட் எல்லாரும் இதை ஃபாலோ பண்ண வேண்டாம். நீங்கள் சிலபஸ் ஓரியன்டாகவும் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கூட நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். அண்ட் ஜிகேசிஏ பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு 1 hour டைம் இருந்தால் ஒரு 2 hour ஸ்பெண்ட் பண்ணலாம். ப்ராக்டிஸ் மார்க் டெஸ்ட் கொடுத்துருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. ஒர்க்கிங் அஸ்பைரன்ஸ் உங்களுக்கு வந்து லீவ் இருக்க டைமில் வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே லீவ் இருக்குது, இல்லை சண்டே ஒரு நாள் லீவ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க் டெஸ்ட் கொடுங்க. அந்த 1 week ஃபுல்லாக என்ன படிச்சிங்களோ அது எல்லாமே வந்து ரிவைஸ் பண்ணுங்க. அந்த ரிவிஷன் இல்லாமல் நான் 1 week ஸ்பெண்ட் பண்ணாலும் எனக்கு கண்டிப்பாக அது வேஸ்ட்டு தான். இப்போ டாபிக் வைஸ் ஆப்டிடியூடில் அட்வான்ஸ்டு இருக்குது, அரித்மெட்டிக் இருக்குது. அட்வான்ஸ்டில் என்னென்ன டாபிக்ஸ் பார்க்கலாம் அப்படின்னும் போது அல்ஜிப்ரா, ஈக்குவேஷன், நம்பர் சிஸ்டமில் எல்சிஎஃப் அண்ட் ஹெச்சிஎஃப், LCM and HCF, divisibility and reminders. சரிங்களா? ட்ரிக்னாமெட்ரி, ஜியாமெட்ரி, மென்சுரேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மென்சுரேஷன் கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி ஏரியா ஆஃப் வால்யூம், சிலிண்டர், ஸ்கொயர் இதெல்லாம் பேஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக தான் வரும் மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும். அண்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், டேப்லர், பை சார்ட், லைன், பார் கிராஃப். இதை வந்து கான்செப்ட் ஓரியன்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதுக்குள்ளேயுமே வந்து கேல்குலேஷன்ஸ் வரும். மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் தென் வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன் யூஸ்வலாக. இது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு அட்வான்ஸ்டில் வந்து ப்ரையாரிட்டின்னு பார்க்கும்போது அல்ஜிப்ரா, ஈக்குவேஷன்ஸ், அடுத்தது நம்பர் சிஸ்டம், நெக்ஸ்ட் வந்து மென்சுரேஷன், அதுக்கப்புறமா வந்து ட்ரிக்னாமெட்ரி, ஜியாமெட்ரி வாங்க. ஓகே. அரித்மெட்டிக்கில் சிம்பிளிஃபிகேஷன், இந்த போர்ட் மாஸ், ஸ்கொயர் ரூட், ஃப்ராக்ஷன், டெசிமல்ஸ் இதெல்லாமே வந்து சிம்பிளிஃபிகேஷனில் வந்துடும். ரேஷியோ ப்ரப்போர்ஷனை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் காம்பவுண்ட் ரேஷியோ கேட்பாங்க. அண்ட் தென் வந்து மீன் ப்ரப்போர்ஷன், தேர்ட் ப்ரப்போர்ஷனல், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இப்போ சால்வ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வரைக்கும் தேர்ட், ஃபோர்த், மீன் வந்து எல்லா ஷிஃப்ட்லேயும் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு 2 கொஸ்டின் கேட்குறாங்க. ப்ராஃபிட் லாஸ் வந்து காஸ்ட் டு ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ்னா ஃபார்முலாஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கவுண்ட் அண்ட் பார்ட்னர்ஷிப்பை பேஸ் பண்ணி டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் ஸ்பீட், ரிலேட்டிவ், ஆவரேஜ் ஸ்பீட், போட் அண்ட் ரிவர்ஸ் அண்ட் தென் கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். பட் அவங்க கேட்குற கொஷின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து ஒர்க் எஃபிஷியன்சி, ஒர்க் அண்ட் வேஜஸ், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் இதை பேஸ் பண்ணியிருக்கோம். ஆவரேஜ், ஹைட்டு, வெயிட், ஏஜ் மார்க், டோட்டல் மார்க்ஸ் என்ன, டோட்டல் ஏஜ் என்ன, இவங்களோட ஆவரேஜ் என்ன, டோட்டலாக இவ்வளோ இருக்குன்னு அதுக்கு ஆவரேஜ் என்ன, இப்படி கேட்பாங்க. கான்செப்ட் ஒன்று தான் இதுலேயுமே. பர்சன்டேஜ், அடுத்தது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது உங்களுக்கு அரித்மெட்டிக்கில் வரும். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இப்போ தான் நீங்கள் ரீசனிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னும் போது இந்த டாபிக் வைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அனாலஜி, கோடிங், டீகோடிங், சீரீஸ். ஸோ இந்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்ஸ், ஆல்ஃபபெட்டிக்கல் பொசிஷன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டிக் தான் நம்ம ரொம்ப ஈஸி தானே இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அதோட பொசிஷன் ஞாபகம் வச்சுக்கிறது எப்போ எப்படி கேட்டாலும் நம்ம வந்து சொல்கிற மாதிரி ABCD நம்ம வரிசையாக சொல்லிடுவோம். எல்லோட பொசிஷன் 12, என்னோட பொசிஷன் 14. இது வந்து நம்ம சடனாக தெரியாது, ப்ராக்டிஸ் பண்ணும்போது தெரியும். அதில் அனாலஜி வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் பேஸ்டு இருக்குது. கோடிங் அண்ட் டீகோடிங் வந்து அந்த ஆல்ஃபபெட்டிக்கை மட்டுமே வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ் கேட்பாங்க. டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதெல்லாமே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல்ஃபபெட்டிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து அனாலஜியில் நம்பர் பேஸ்டு இருக்குது, இமேஜ் பேஸ்டு இருக்குது. சீரீஸ், நம்பர் அண்ட் ஆல்ஃபபெட்டிக் சீரீஸ்.
பசில்ஸில் வந்து ஈக்குவேஷன் ஓரியன்டாகவும் இருக்கும். போர்ட் மாஸ், கிளாசிஃபிகேஷன், டைரக்ஷன் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், பிளட் ரிலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வென் டயக்ராம் இந்த சில்லாஜிசம். சரிங்களா? வென் டயக்ராம், சில்லாஜிசம் இப்படி சேமா அப்படியே கவர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சில்லாஜிசம் பார்க்குறீங்களா, அடுத்து வென் டயக்ராம் பாருங்க. பிளட் ரிலேஷன் பார்க்குறீங்களா, அடுத்து வந்து டைரக்ஷன்ஸ் பாருங்க. நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் இதை பேஸ் பண்ணி வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மிஸ்ஸிங் நம்பர், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் எடுத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து சேர்த்து கவர் பண்ணிடுங்க. ஓகே. அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ். ஸோ நான் இது ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். கரண்ட் அஃபைர்ஸ், கம்ப்யூட்டர் அண்ட் தென் வந்து ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இதெல்லாமே சேர்த்து நம்மளுக்கு வந்து டோட்டலாக 20 மார்க்ஸுக்கு இதில் கொஷின்ஸ் கேட்பாங்க. இதில் வந்து 25 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இங்கே கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம். 20 மார்க்குக்கு நான் இவ்வளோ டாபிக் படிக்கணும், 25 மார்க்குக்கு நான் இந்த 3 டாபிக் மட்டும் படித்தா போதும். ஸோ இங்கே எனக்கு டைமும் சேவ் ஆகும், ப்ளஸ் நான் ஸ்கோரும் பண்ணலாம். சரிங்களா? 80 மார்க்ஸ் கிட்ட எனக்கு வந்து இங்கே வரும். ஸோ 80 மார்க்ஸில் 75+ எடுத்தாலுமே கூட கண்டிப்பாக வந்து பாஸ் ஆகலாம். இந்த 20 மார்க்கில் நீங்கள் 0 மார்க் வாங்க போகிறது கிடையாது. இல்லை ஏதாச்சும் ஒரு 5லேருந்து 6 கொஷின் ஆச்சும் நீங்கள் கரெக்டாக எழுதுவீங்க. ஸோ அப்படி பார்த்தாலுமே 80+ கிட்ட வரும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக ஸ்ட்ராட்டஜி சொல்லிடுவோம், பட் அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த மார்க்குக்குள்ளே வர முடியும். சரிங்களா? சிபிஎஸ்சியோட என்சிஆர்டி 9th and 10th சயின்ஸ் புக் எடுத்து படிச்சுடுங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சுடுங்க. சரியா? அடுத்தது பெஸ்ட் புக் சோர்ஸ், ஜிகே அண்ட் ஜிஎஸ். ஸோ நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் ரீசனிங்க்கு நான் எப்படி வந்து கவர் பண்ணேன் அப்படிங்கிறது. ரீசனிங்க்கு இந்த புக்கை மட்டும் தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். இன்னொன்று டெஸ்ட் புக் ப்ராக்டிஸ், இது மட்டும் தான் வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன் ரீசனிங்க்கு. சரிங்களா? ஸோ பெஸ்ட் புக் சோர்ஸ் ஜிகே அண்ட் ஜிஎஸ்க்கு, ஜென்ரல் சயின்ஸ்க்கு இந்த புக் வாங்கிக்கோங்க. டோட்டலாக உங்களுக்கு 14,000 கிட்ட வந்து கொஷின்ஸ், ஒன்றும் டாபிக் வைஸும் கொடுத்துருப்பாங்க, எக்ஸாம் வைஸும். இங்கே கொடுத்துருக்க குரூப் டி, என்டிபிசி இந்த எக்ஸாம் ஓரியன்டாக ஃபிசிக்ஸ்லேருந்து என்ன கொஷின் கேட்டாங்க. இப்போ ஃபிசிக்ஸில் லைட் சாப்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைட்டில் ரிஃப்ளெக்ஷன்லேருந்து எத்தனை கொஷின் வந்தது, ரீஃப்ராக்ஷன்லேருந்து எத்தனை கொஷின் வந்தது, ஹியூமன் ஹை அண்ட் தென் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன்லேருந்து எவ்வளோ கொஷின் கேட்குறாங்க, அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு அந்த யூனிட் வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. என்னென்ன எக்ஸாமில் கேட்டாங்கங்கிற மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த புக்ஸ் வந்து யூஸ் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? கிளாஸ் கவனிங்க. லைக் நீங்கள் ஓனாக என்ன படிச்சுட்டு இருக்கீங்களோ அதை கவனிச்சுட்டு ப்ளஸ் இந்த புக்லேயும் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அண்ட் இதெல்லாமே ஒய்சிடி பப்ளிகேஷன், நீங்கள் அமேசானில் இதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஜென்ரல் நாலேஜுக்கு டோட்டலாக அந்த லைக் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இதெல்லாமே வந்து உங்களுக்கு இதில் கவர் ஆகிடும். இது செப்பரேட்டாக உங்களுக்கு 15,000 கிட்ட வந்து கொஷின்ஸுங்கிறது வந்திருக்கு. சாப்டர் வைஸ் இதுலேயும் கவர் பண்ணியிருப்பாங்க. மேத்தமேட்டிக்ஸும் சேம், இதெல்லாமே வந்து ரீசன்ட் எடிஷன், ஒய்சிடியோட ரீசன்ட் எடிஷன். 16,000 கொஷின்ஸ் அண்ட் தென் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 16,000 கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து இதில் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த புக்ஸை வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி ஜென்ரல் சயின்ஸில் வந்து ஜிகே ஜிஎஸ்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது மூணுத்தையுமே வந்து நீங்கள் 100% ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதில் இம்பார்ட்டண்ட்டான கொஷின் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நானும் வந்து ஷேர் பண்ணுறேன். என்னென்ன டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ வந்து இந்த குரூப் டியோட ஸ்டடி பிளான் வந்து நான் என்டிபிசிக்கு கொடுத்தது ஆல்ரெடி சேனலில் கொடுத்துருக்கேன், டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அந்த ஸ்டடி பிளானை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் கைஸ். தேங்க்யூ.